நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த ஏர் ரூம் ஃப்ரெஷர் ஒண்ணு குடுத்து ரெடி பண்ணி குடுக்க சொல்லியிருந்தாரு. என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். பேட்டரிலாம் போட்டா ஆன் ஆகுது. ஆனா கரெக்ட்டா ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் ரூம் ஃப்ரெஷர். இதுல 2 பேட்டரி போட சொல்லியிருப்பாங்க. 2 பேட்டரி அந்த ஸ்ப்ரேயர் போட்டுட்டு அதுல டைம் செட் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. இதுல 10 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் செட்டிங் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு டைமிங் செட் பண்ணா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கரெக்ட்டா ஸ்ப்ரே ஆயிட்டே இருக்கும். ஆனா இது ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸா இருக்க மாரி இருக்கு. அதனால ஒரு கார்ட்போர்டு பீஸ் வச்சு செக் பண்ண போறேன். இப்போ இது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன்லாம் ஆகுது. ஆனா ஸ்ப்ரே ஆக மாட்டேங்குது. லைட்டா அந்த பிரஷர் பத்த மாட்டேங்குது. இந்த மோட்டருக்கு வந்து இந்த பேட்டரி பத்தலன்னு நெனைக்கிறேன். நம்ம லித்தியம் பேட்டரி ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க நம்ம வீடியோவ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க Facebookல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணா சிம்பிளா ஒரு போர்டு குடுத்துருக்காங்க. கியர் சிஸ்டம் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனா கியர் சிஸ்டம் நான் செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கு. இந்த போர்டு கூட நல்லா தான் இருக்கு. நான் பேட்டரி மட்டும் லித்தியம் பேட்டரி மாத்தி செக் பண்ண போறேன். என்கிட்ட ஒரு பேட்டரி இருக்கு. அதுல இந்த போர்ட்ல கனெக்ட் ஆகுற மாரி அந்த ஒயர சால்டரிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். போட்டு செக் பண்ணி பார்த்துட்டேன். கரெக்ட்டா ஆன் ஆகுது. இப்போ ஸ்ப்ரே ஆகுதான்னு செக் பண்ணோம். அதனால ஒரு வாட்டி பாக்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்க போறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்ப்ரேவும் மாட்டியாச்சு. ஒரு வாட்டி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒர்க் ஆகலன்னா மறுபடியும் வேஸ்ட்டா தான் போகும். அதனால ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா கரெக்ட்டா ஸ்ப்ரே ஆகுது. இப்போ பின்னாடி பாக்ஸ் வச்சு அசெம்பிள் பண்ண போறோம். அதுக்கு பேட்டரியில 2 லித்தியம் பேட்டரி, ஒரு பிஎம்எஸ் வச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த பாக்ஸ்ல எங்கேயுமே பேட்டரி வைக்க இடம் இல்ல. அதனால பின்னாடி வச்சு அசெம்பிள் பண்ணிக்கிட்டேன். சார்ஜிங் டைப் சி குடுத்துருக்கேன். ஒரு வாட்டி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலான்னு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். கரெக்ட்டா ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த மாரி பேட்டரி ஆல்ட்ரேஷன் இல்ல லித்தியம் பேட்டரி கன்வர்ஷன் பண்ணணும்னா மேல வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல ஹாய் மட்டும் அனுப்புங்க. கண்டிப்பா நான் ஆன்ஸர் பண்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.